மாஸ்டர் த பிளாஸ்டர் வரும்போதும் இதே கிரிட்டிசிசம் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லோகேஷ் கனகராஜோட சேலரி பத்தி எனக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போ ரூ. 100க்கு பெட்ரோல் போட்டா வண்டி எவ்வளோ தூரம் ஓடுமோ, அவ்வளோ தூரம் தான் அந்த வண்டி ஓடும். பெட்ரோல் போடுறவருக்கு தெரியும், அந்த பைக் வச்சுட்டு இருக்கிறவருக்கு தெரியும், அது எவ்வளோ தூரம் போகும். இப்போ அதே மாதிரி தானே அவருக்கும் குடுப்பாங்க. இப்போ 50 கோடின்றபோது அதுக்கேத்த அவர்கிட்ட இருக்கு. அத வச்சு அவர் டெலிவர் பண்ற விதம் எல்லாருக்குமே புடிச்சிருக்கு. பிளஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு. இன்னி வரைக்குமே அப் டு டேட் அட்லிய தாண்டி லோகேஷ் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு படமா ஹிட் குடுத்துட்டு வராரு. கலெக்ஷன் விதத்திலயும் கூட. இல்ல கலெக்ஷன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல பொறுத்தவரைக்கும் அட்லிக்கு அப்புறமா நெல்சன் தான் இருக்காரு. ஏன்னா ஜெயிலர் தான் அதிக கிராஸ் பண்ண ஒரு படம். ஜெயிலருக்கு அப்புறமா தான் லோக்கி அண்ணா பண்ணியிருக்காரு. ஆனா படங்களோட ஹிட் சைஸா பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி லோக்கி தான் லோகேஷ் கனகராஜ் தான். நிறைய பண்ணியிருக்காரு. இப்ப நெல்சன் வந்து ஜெயிலர் அடுத்து இன்னும் பண்ணல. ஆனா லோகேஷ் பார்த்தீங்கன்னா, லியோ, கைதி, லியோ அந்த மாதிரி ஒண்ணொண்ணா பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ஹிட் குடுத்துட்டு, அதுக்கேத்த இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ஈஸியா போயிடுறாங்க. இப்ப இன்னொரு படம் கூட பேசிட்டு இருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் நியூஸ் ஆகல.